அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நேற்றைய தினம் நம்மளுக்கு நம்மளோட வீடியோ பதிவுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க. அதற்கு அனைவருக்குமே மிக்க நன்றி. இங்கே நிறைய பேர் எந்த பார்வையில் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட ரேஞ்ச் பேஸ் பண்ணி தான் நம்ம இத்தனை நாள் பார்த்துட்ருக்குறோம். ஒரு வீடியோ பதிவிலும் கூட நம்ம சொன்னதான் நடக்குது, இந்த மாதிரி நடக்குது, 100% நடக்குது, டெய்லி 500 சம்பாதிக்கலாம் 1000 சம்பாதிக்கலாம்னு இதுவரை நம்ம வீடியோ மேக் பண்ணதே இல்லை. ஏன்னா இதில் யாரையுமே அவரவர் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் எப்போவுமே வெற்றி இருக்குமே தவிர ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஏன்னா பங்கு சந்தையை நம்பக்கூடாது. முதல்ல நம்ம முதலீடு, அதாவது கேபிட்டல் டிசிப்ளின் சொல்லுவாங்க. நம்மளோட கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன படி நம்ம ட்ரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுறவங்க அனைவருமே வெற்றி பெறுவாங்க. நம்ம ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற சூரிய வம்சம் படமாட்ட நம்மளுக்கு நடந்துக்கிட்டால் நம்ம ஆப்ஷன் வியாபாரத்தில், பங்கு சந்தை வியாபாரத்தில் விட ஆப்ஷன் வியாபாரத்தில் இருக்கவே முடியாது அப்படிங்கிறத கொஞ்சம் நினைவு கொள்ளணும். ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம எதை முக்கியமாக பார்த்துட்டு வரோன்னா ஆப்ஷன் டேபிள் தான் பார்த்து வரோம். அது சிங்கிளாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சார்ட்டு, நியூஸு, இண்டிகேட்டர்ஸு, எஃப்ஐ டேட்டா என்ன இருந்தாலும் ஆப்ஷன் டேட்டாவில் என்ன ரேஞ்ச் இருக்குது அதை பொறுத்து. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு என்எஸ்சிலேயே அவங்க ஃபிக்ஸட் பண்ணி கொடுத்த ஹெட்ஜ் மெத்தடே இதுதான். அப்போ இந்த ஹெட்ஜ் மெத்தடை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம செய்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது 0 ஆர் ஹீரோ. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அட்டவணையில் 17,700 புட் ஆப்ஷன், 17,800 கால் ஆப்ஷன் தான் இருந்தது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். அதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அந்த ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் சந்தையோட நிகழ்வு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்தவாறு நம்மளுக்கு 17,885 அது நியர் தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. நேற்றைய இம்பேக்ட் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேரோட வைட் ரேஞ்சும் எட்ஜோட வைட் ரேஞ்சும் டாப் நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. அதே போல் நம்மளுக்கு சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தோமோ அதுதான் சப்போர்ட்டாக மாறி இருக்கு. அதாவது நேற்று 17,700க்கும் 17,800க்கும் நம்மளுக்கு இடைப்பட்டது அப்படிங்கிறது 17,750. அந்த 17,750 தான் இவர்களோட போட்டியாளர்களோட நடுநிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போது எதிராளி நம்மளுக்கு 17,700 புட் ஆப்ஷன், 17,800 கால் ஆப்ஷனுடைய நடுநிலை, 17,750 நம்ம பார்த்தது எவ்வளவு தூரம் அங்கே நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது நம்மளுக்கு ஒரு எதிராளியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஆப்ஷன் அட்டவணையில் மிக மிக எளிமையாக தெரிகிறது. அப்போ இந்த மாதிரி ஹெட்ஜ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுது. அப்போ நேற்றைய பாருங்கள், இன்றைய தினத்துக்கு 17,750 ஓப்பன், நம்மளுக்கு ஓப்பன் டு லோ 6 புள்ளிகள், அப்போ ஓப்பன் டு ஹை 148 புள்ளிகள். அப்போ ஒரு நாளோட பயன் நம்மளுக்கு 150 புள்ளி சராசரியும் நம்மளுக்கு அடைந்து விட்டது. இப்போ இதில் பார்த்தா நம்மளுக்கு வீக்லி ஓப்பன், அதே மாதிரி வீக்லி க்ளோஸ், அதாவது லாஸ்ட் வீக்கோட இந்த வீக்கோட ஓப்பனும் லாஸ்ட் வீக்கோட க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் அதே போல் இருக்குது. இன்றைய அட்டவணையில் பார்த்திங்கன்னா 17,900 கால், 18,000 கால், 17,800 புட் ஆப்ஷன், 17,800 கால் ஆப்ஷன், 17,700 புட் ஆப்ஷன், அப்புறம் 17,850 கால் ஆப்ஷன், 17,850 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது முதல் நம்மளுக்கு என்னென்னா இங்கே மல்டிபிள் ஹெட்ஜ், இது மல்டிபிள் ஹெட்ஜ்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற ஸ்ட்ராங்கலை ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம். 17,900 காலுக்கும் 17,800 புட்டுக்கும் உண்டான போட்டி அப்படின்னு எடுத்துகிட்டா 17,850 நடுநிலை, 17,800, 17,900 இந்த பேஸ்டு வந்தாச்சு. அடுத்தது 17,800 புட்டோடது 29 ரூபா, அப்போ 30 ரூபான்னு வச்சுட்டாலும் கூட 17,770. 17,900 கால் 41 ரூபான்னா 17,941. இது கால் ரைட்டர்ஸ், புட் ரைட்டர்ஸ் பயப்பட இடம்.
இந்த ரெண்டு ப்ரீமியத்தையுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 70 ரூபா வருது. அப்போ 17,800லேருந்து 70 கழிச்சா 17,730ம், அதே மாதிரி 17,900லேருந்து 17,970ம் இந்த ரேஞ்ச் வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்டடான ஜோன். அப்போ முதல் நம்மளுக்கு 0 ஆர் ஹீரோ அப்படிங்கிறது இந்த 17,800ல இருந்து 17,900க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ், முக்கியமாக 17,850 இதுதான் 0 to ஹீரோக்கு ட்ரை பண்ணணும். அதனுடைய எல்லைகள் தான் இப்போது நம்ம பார்த்துள்ளோம். அடுத்தது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்துட்டு 29 ரூபா விசஸ் 41 ரூபா இந்த போட்டி நடக்கிற இடம். அப்போது அடுத்தது 17,800 புட்டுக்கும் 17,800 காலுக்கும். அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு? 17,800 18,000. அப்போ நடுநிலை 17,900 வரும். அப்போது 17,850ம் 17,900ம் நம்மளுக்கு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்க போகுது. அடுத்து 18,000 கால் 12னா 18,012. 17,800 புட்டுக்கு வந்து 29 ரூபான்னு நம்மளுக்கு 17,770. இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் அப்போது நம்மளுக்கு 30 + 40 ரூபா வருது. அப்போ 18,040ம் 17,760ம் இது சப்போர்ட்டாக வரும். இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது நம்மளுக்கு நடுநிலை அப்படின்னா 17,850ம் 17,900ம் சொல்வது தான் அதிகமாக கேட்கும். அப்போ 850 நம்ம நடுநிலையை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ 17,850 புட்கால். அப்போ 17,850 புட்டோட இதோட ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 110 புள்ளிகள். அப்போது 17,850லிருந்து +110 -110 அப்படின்னா 17,740 இருந்து நம்மளுக்கு 17,960 அப்படிங்கிற ரேஞ்ச். அப்போ 17,740லிருந்து 17,960 ரேஞ்ச் அப்படிங்கும்போது இதற்குள்ள ஸ்ட்ரைக்ஸை நம்ம வர்த்தகம் செய்ய முற்படணும் 0 to ஹீரோக்கு. அப்போ 17,850 17,850 17,800 17,900 இதற்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வரும் அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிகிறது. அடுத்தது நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு சற்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. 15ங்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு இம்பேக்டட் தான் இருக்குது. இதன் அடிப்படையில் குறுகியலைனா 17,805 to 17,916, வைட் ரேஞ்ச் 17,739 to 17,961. நம்மளுக்கு ஸ்ட்ராங்கல் அடிப்படையில் நம்மளுக்கு அதாவது 17,800க்கும் 18,000க்கும் உண்டான ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் 17,771 to 18,012, வைட் ரேஞ்ச் 17,759 to 18,041. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,899 17,916 17,941. சப்போர்ட் லெவல் 17,830 17,805 17,771 இருக்கும். பேங்க் நிஃப்டியோட ஹை லோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 400 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான். அப்போ நேற்றைய அளவீடு நம்ம என்ன கொடுத்துருந்தோன்னு பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கு நம்ம வந்துட்டு 41,230 to 41,793. அப்போ இதனை கடந்தால்தான் அப்படின்னு சொல்லி குறுகிய எல்லையாக கொடுத்துருந்தோம். 41,793 இன்றைக்கி ஹையே அதுதான் 41,791. அப்போ 41 அப்போ கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் தான் ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நாள் 41,500 சார்ந்து தான் முடியும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஏன்னா 41,500 கால் புட் தான் ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் அதே ஸ்ட்ராடல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ராடலில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் பாருங்கள். இது 270 ரூபா இருந்தவனும் 170 ரூபா 100 ரூபா காணும். 295 ரூபா இருந்தவன் 206 ரூபா 90 ரூபா காணும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 190 ரூபா ப்ரீமியத்தை நின்ன இடத்துல கரைச்சிருக்காங்க. மார்க்கெட்டோட இன்றைக்கி மொத்த மூமெண்ட்டே 400 தான், 400 பாயிண்ட்டு தான். இந்த 400 பாயிண்டில் இந்த 190 ரூபாயை எவ்வளவு கரைத்திருக்கார்கள். அதனால தான் ஸ்ட்ராடல், ஏன்னா ஸ்ட்ராடல் இப்போ ஏடிஎம் இதில் தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஏடிஎம்மாக மார்க்கெட் இருக்கும்போது 41,500 இருக்கும்போது அது அதிகமாக நடந்திருக்கு அப்படிங்கிறது அட்டவணையை சொல்லிச்சு. அப்போது அந்த அட்டவணையின் நோக்கத்தில் ஆப்ஷன் இதில் பாருங்கள் ப்ரீமியம் எவ்வளோ கரைவு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள இயலும். அப்போ 41,500 கால் அண்டு புட்டோட அடிப்படையில் நம்மளுக்கு இதே மாதிரி நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிக அதிகமாக இருக்குது. இன்றைக்கி இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தும் ரேஞ்ச் குறைவாக இருந்திருக்கு. இதனுடைய பிரேக் அவுட் நாளைக்கு இருக்குமா? NR4 NR7 கான்செப்ட் பார்க்கும்போது எப்போல்லாம் நம்மளுக்கு ரேஞ்ச் குறைகிறதோ அதை வந்து விரிவாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
இப்போ இதனுடைய குறிகள் என்ன 41 328 டு 41 706 வைட் ரேஞ்ச் 41 122 டு 41 878 அதனால 41,300 இருந்து 41,700க்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை 0 to ஹீரோக்கு ட்ரை பண்ணுங்க. இதில் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 41,580 41,706 42,36 சப்போர்ட் லெவல் 41,503 41,328 40,957 இருக்கும். நாளைய அட்டவணை மிக முக்கியம். நாளை அட்டவணை பார்த்து தான் ரேஞ்ச் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணும். ஆனால் இப்போ இருக்கிற ரேஞ்சை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இல்லை கேப் அப்போ ஆர் கேப் டவுன் நடைபெற்றால் எந்த இடத்துல ஆரம்பமாகிறதோ அந்த இடத்தில் இருக்கிற ரேஞ்ச் அடிப்படையிலையும் ஆப்ஷன் டேபிள் அட்டவணையிலையும் மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். இது உறுதியானது கிடையாது. மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்கும்போது இது ரியாக்ட் பண்ணும். மார்க்கெட் கேப் அப் ஆர் கேப் டவுன் போது அங்கே இருக்கிற லெவல்ஸ் உடனடியாக எடுக்கக்கூடிய வாய்ப்புக்கு நம்ம ஆய்வு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பாக அமையணும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். பிப்ரவரி 12ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தை உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் ஆப்ஷன் ட்ரேட் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.